முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எனக்கும் என்னோட மனைவி துர்காவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சண்டை, மிகப்பெரிய மன உளைச்சல். நாங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருங்க பிரச்சாரத்துல. அதுதான் இப்ப மிகப்பெரிய பேசு பொருளாவும், அதே மாரி டிபேட்டாவும் மாறியிருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் டேட் நெருங்க நெருங்க களங்கள் சுவாரஸ்யமாகி போய்கிட்டே வந்திருக்குங்க. இதுல திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் பார்த்தோன்னா இணைஞ்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்த போட்டோவை எடுத்து உதயநிதி போற இடம் எல்லாத்துலயுமே அதை அப்படியே பெருசா போஸ்ட் மாதிரி காமிச்சு, பாத்தீங்களா யார் போய் காலில் விழுந்து பார்த்தோன்னா போஸ்டரிங் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்லாம் பிரச்சாரம் மேற்கொண்டு வர, அது இணையதளத்திலையும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மீம்ஸ் டெம்ப்ளேட்டாகவும் மாற ஆரம்பிச்சிச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இபிஎஸ் பத்தி மத்திய அரசோட இணைஞ்சு இபிஎஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாருன்னு விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது இவங்க இபிஎஸ்ஏ உதயநிதி ஸ்டாலினை பத்தி சொல்லும்போது, நைட்டு 2 மணிக்கு நடிகையோட புகைப்படத்தெல்லாம் தேடி ரீபோஸ்ட் செஞ்ச சம்பவத்தை பார்த்தோன்னா எடுத்து சொல்லிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இபிஎஸ் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, மு.க. ஸ்டாலினோட பேச்சுக்கும் டக்குன்னு தக்லைஃப் பதில் சொல்ற மாதிரி சொல்லி வர்றாருங்க. அதுல என்னன்னா, திருவண்ணாமலையை தொடர்ந்து விழுப்புரத்துல முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாரு. அங்க அவர் பேசின விஷயம் என்னன்னா, அதாவது என்டிஏ ஸ்டாலின் சொன்ன விஷயம், இன்னைக்கு என்டிஏங்கிற பேர்ல அமைக்கப்பட்ட கூட்டணியானது துரோகிகளால தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய துரோகம் செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அது முதல் துரோகம் தான் நீட் தேர்வு. நீட்டுக்கு எதிரான தீர்மானம் சட்டசபையில நிறைவேற்றியதை மத்திய பாஜக திருப்பி அனுப்புச்சு. ஆனா அதை ஒரு வருஷம் வெளியில சொல்லாம இந்த அதிமுக அரசு மூடி மறைச்சது. மாணவர்களுக்கு அவங்க தான் துரோகம் செஞ்சாங்க. உதய் மின் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு 3 விவசாய சட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சு விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சாங்க. கீழடி ஆய்வுகளை குழி தோண்டி புதைக்க பார்த்தது தமிழகத்திற்கு செஞ்ச துரோகம்னு நினைச்சாங்க. வக்பு திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு துரோகம் செஞ்சாங்க. மும்மொழி கொள்கையை திணிச்சும் ஆதரிச்சும் துரோகம் செய்யறாங்க. நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ் தான் என்டிஏ. நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட தினம்தான் நம் வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிடுறது போல இபிஎஸ்னால பட்டியலிட முடியுமா? அதனாலதான் அவர் பொய்களை பட்டியலிட்டு வர்றாரு, பொய்களை வாந்தி எடுத்துட்டு வர்றாரு. அம்மா பல்கலைக்கழக திட்டங்களை தடுத்து விட்டோம்னு பொய்களை கட்டவிழ்த்திருக்காரு. 2021 தேர்தல் அறிவிச்ச நாள்ல நான் அந்த பல்கலையை அறிவிச்சு விட்டு வெறும் 10க்கு 4 அளவுல அறிவிப்பு பலகையை வச்சாங்க. நாங்கள் தான் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட சேர்ந்து அதனை இணைச்சு மாணவர்களை படிக்க வச்சோம். சாதனை மட்டும் இல்ல, உங்களோட ஒவ்வொரு பொய்க்கு என்னால பதிலடி கொடுக்க முடியும். தோல்வி பயத்துல தாறுமாறா தரம் கட்டு பேசி வர்றாங்க. திமுக ஆட்சியில கொரோனா வந்திருந்தா நான் இறந்திருப்பேன்னு இபிஎஸ் இன்றைய பிரச்சாரத்துல சொல்றாரு. மரணத்தை பார்த்து பயப்படுவோம் நான் இல்ல, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மிசாவுல கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைகளை அனுபவிச்சோம் நானு. கொடுஞ்சிறைக்கே பயப்படாதனா கொரோனாவுக்கு பயப்படுவேனா? தகுந்த பாதுகாப்பு உடை அணிந்து கொரோனா வார்டுக்குள்ள போனவன் நானு. எந்த அறிவிப்போ தகவலோ இல்லாமல் கொரோனா வார்டுக்குள்ள போனேன். இதுவரை நான் யார்கிட்ட சொல்லாததை இங்க சொல்றேன். கொரோனா வார்டுக்குள்ள நான் போனதுனால என் மனைவி கூட என்கிட்ட ஒரு வாரம் பேசவே இல்லை. மக்களை காக்க எந்த அளவுக்கு நீங்க துணிச்சலா செல்லக்கூடியவங்க அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க. அதே சமயத்துல உங்களுடைய உடல்நிலை எங்களுக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இபிஎஸோட கீழ்த்தரமான பேச்சுக்கள்லாம் கேட்டு என்னுடைய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? ஈவேரா, அண்ணாதுரை, காமராஜர், எம்ஜிஆர் போன்ற பெருந்தலைவர்களுடன் நேரில் பழகக்கூடிய அனுபவம் கொண்ட நானு இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதை நினைச்சு வருத்தப்படுறேன். அதிமுக பொதுச் செயலாளர் ஆன பிறகு இபிஎஸ் ஜெயிச்சதே கிடையாது. திமுக தலைவரா பொறுப்பேற்ற பின் மக்கள் ஆதரவுடன் நான் தோற்றதே கிடையாது. பாஜகங்கிற பேரழிவை தமிழகத்திற்குள் கொண்டு வர நினைக்கக்கூடிய இபிஎஸ்க்கு சரியான பதிலடியை மக்கள் கொடுக்கணும். 11வது தோல்வியை அவருக்கு வழங்கணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொன்ன விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அதை தாண்டி அவர் மனைவி கூட பேசாம இருக்கக்கூடிய அந்த விஷயமும் இப்ப மிகப்பெரிய பார்த்தோன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னா உங்க மனைவி தமிழ்நாட்டோட ஒரு அம்மா மாதிரி தானே, அவங்க எதுக்கு உங்களை திட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க? நீ அவங்களுக்கும் அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கணும்னு இதை அப்படியே உல்டாவா தெரிச்சு இன்னொரு விதமான விமர்சனங்கள் எல்லாமே போயிட்டு இருங்க. இருந்தாலும் இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும், வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு திமுகவுக்கா அதிமுகவுக்கா இல்ல எந்த கட்சி பெரும்பான்மையா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த கணிப்பு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க 2 கட்சிக்கும் மிகப்பெரிய டஃபா தக்லைஃபா புரட்டிப்பட
செயல்படக்கூடிய ஒரு மாற்று சக்தியா விஜயினுடைய கட்சி தாவேகா வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்லப்படுறதா வந்து சொல்லுது. ஸோ விஜய் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியா வந்து உருவெடுப்பாரா, அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.